ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சி லாங்குவேஜில் சிங்கிற அதாவது கேரக்டருங்கிற டேட்டா டைப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கேரக்டருங்கிற டேட்டா டைப்பை வந்து ஒரு சிங்கிள் கேரக்டரை பின் பண்ணுறதுக்காக இதை அசைன் பண்ணியிருக்காங்க. இதில் மல்டிபிள் கேரக்டர்லையும் நம்மளால் அசைன் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சி இங்கே கேரக்டர் பிரிண்ட் ஆகுதுல்ல, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஆஸ்கி டேபிள்ங்கிறது வேல்யூவில் தான் ஒர்க் ஆகும். இந்த ஆஸ்கி டேபிள்னால் என்னென்னா பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்டா டெசிமல், இந்த கான்செப்ட் இது மிகப்பெரிய கடல். இந்த கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம கேரக்டர் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்புட் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஹெட்டரை நம்ம இன்க்ளூட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரில் அதாவது மெயின் இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரோக்ராம். இது இன்டிஜர் இந்த ரிட்டன் வேல்யூ வந்து 0 யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இது இன்டிஜர் வேல்யூனால இது இன்டிஜரில் எனக்கு ரிட்டன் பண்ணு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இன்டிஜருங்க கீவேர்டு இதில் வந்து வாய்டு கொடுத்தா அந்த ரிட்டன் கொடுக்க தேவை கிடையாது. இதில் வாய்டு இல்லாமல் இன்டிஜர்னு கொடுத்தீங்கன்னா இதில் ரிட்டன் கீவேர்டு கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் இதில் வாய்டு கொடுத்திங்கன்னா இந்த இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து அது எதுவுமே ரிட்டன் பண்ணாது. ஆனால் இது பேசிக்காக பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்டிஜர் வேல்யூ தான் நீங்கள் கொடுக்கணும். இல்லை ரிட்டன் 0 கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காமலே இருக்கலாம். அப்போ தான் இந்த உள்ள கோடிங் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது கேரக்டர் டேட்டா டைப்பில் சிங்கிற ஒரு வேல்யூபிள் அசைன் பண்ணியாச்சு. இதில் ஏங்கிற ஒரு வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ பிரிண்ட்எஃப்பில் வந்து இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு அந்த ஃபைல் உள்ள லொக்கேஷனுக்கு நம்ம டெர்மினலை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபைலை நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்குறதுக்கான கோடு ./care. ஓகே ஃபைல் ரன் ஆகி திஸ் கேரக்டர் இஸ் ஏ. இந்த பாருங்கள், திஸ் கேரக்டர் இஸ் அந்த கொடுக்க வேண்டிய சி கேரக்டருக்கு வந்து %c கொடுக்கணும். இன்டிஜராக இருந்துச்சுன்னா டின்னு கொடுக்கணும், ஃப்ளோட்டாக இருந்துச்சுன்னா எஃப்னு கொடுக்கணும். சரிங்களா? இப்படி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணி தர ஒரு கீவேர்டு இருக்குது. சரிங்களா? அதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் கரெக்டாக டிஸ்பிளே பண்ண முடியும். சரி, இப்போ வந்து இதை மல்டிபிள் வேல்யூ அசைன் பண்ண முடியுமா செக் பண்ணி பார்க்கலாம். ஏபிசின்னு கொடுத்தாச்சு. சரி, இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் கம்பைல் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எரர்ஸ் வருது. எரர்ஸ் கிடையாது, இது வார்னிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வார்னிங். என்ன சொல்லுது? டிக்ளேர் ஏ கேரக்டர் வேரியபிள் அண்ட் அசைனிட்டியா வேல்யூ. இதில் வந்து அதாவது மல்டிபிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட். அதாவது இதில் வந்து சிங்கிள் கேரக்டர் தான் அலோவ் பண்ணும். ஆனால் நீங்கள் மல்டிபிள் கேரக்டர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த கன்வர்ஷன் இன்டிஜர் டு கேரக்டர் சேஞ்சஸ் வந்து அதாவது இந்த சிங்கிள் வேல்யூ எடுக்கிறதுனால இந்த சேஞ்சஸில் வந்து உங்களுக்கு வந்து தப்பான அவுட்புட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வார்னிங் கொடுக்குது. பட் கம்பைல் ஆயிடுச்சு, ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த பாருங்கள், ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. சரி, இது என்னென்னு பார்த்துருவோம். இந்த ஃபைலை கம்பைல் பண்ணும்போது எந்த எரர்ஸும் இல்லைன்னா இந்த ஃபைல் கிரியேட் ஆகும். வார்னிங் இருந்தாலும் இந்த ஃபைல் கிரியேட் ஆகிரும். சரி, இப்போ இந்த மிஷினில் ரன் பண்ண போகிறது இந்த ஃபைல் தான். இந்த ஃபைல் கிடையாது. இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ், இது வந்து லோ லெவல் லாங்குவேஜ். அப்படின்னா இது வந்து மிஷின் லெவல் கோடிங் இருக்கும். இதை வந்து நீங்கள் லினக்ஸு, மேக்கு, விண்டோஸ் எதில் போட்டாலும் ஒர்க் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட், மற்ற லாங்குவேஜோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சு தான் இந்த சி லாங்குவேஜோட தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களுக்கு இதுதான் பேசிக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேருக்கும் இதுதான் பேசிக்கு. ஸோ இந்த சி லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிறதோட முக்கியத்துவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சுனா நீங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு ரிசர்ச் பேப்பர்லாம் நீங்கள் கொண்டு போகும்போது இந்த லெவலில் நீங்கள் கோடு எழுதினா மட்டும்தான் உங்களால் சில விஷயங்கள் வந்து எல்லாமே பண்ண முடியும். எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஆனால் சி வந்து ஹார்ட்வேர் லெவல் ஆக்சஸ் இருக்கிறதுனால உங்களால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக தான் சி நீங்கள் ரொம்ப முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம். இது தெரிஞ்சால் தான் மற்ற லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, வாங்க நம்ம ப்ரோக்ராமில் போகலாம். சரி, இப்போ இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, சி அதாவது கேரக்டர் சிங்கிறது வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. இது ஏன் கேரக்டர் சினா கடைசி வேல்யூ தான் எடுத்துக்கும். சரிங்களா? ஏபிசி நீங்கள் கடைசியாக என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ மட்டும்தான் இதில் வந்து சிங்கிள் கேரக்டர் இருக்கும். சரி, இல்லை வேண்டாம், எனக்கு என்ன வேணும்னா ஹோல் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு அரே ஃபார்மேட் உள்ள கொடுத்துக்கலாம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இதை 3 வேல்யூ கொடுத்து இது ஸ்ட்ரிங்காக ரிப்ரசன்ட் பண்ணும்போது இது சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கக்கூடாது. கேரக்டர் மட்டும் தான் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஃபுல் வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னா நீங்கள் இதில் டபுள் கோட்ஸ் கொடுத்தணும். அப்போ தான் இதை ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணோம். அதே மாதிரி நம்ம இதையும் வந்து ஸ்ட்ரிங்குக்கு ஏற்றாப்புல அந்த கீவேர்டை நம்ம மாற்றிட்டோம். இப்போ கேரக்டர் வேர்டை நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணுறோம். ஓகே, எரர்ஸ் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏபிசி வந்துருச்சா, ஃபுல் வேர்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ
இந்த டேட்டா டைப்பை வந்து நம்ம எப்படி நமக்கு தேவையான அந்த டேட்டா டைப்பே என்னென்னா இந்த நமக்கு தேவையான டேட்டாவை இதில் எப்படி ஸ்டோர் பண்ணணும், அது நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல தான் நம்ம ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டேட்டா டைப்பை வந்து கரெக்டாக தெளிவாக ஸ்டோர் பண்ணுற மெத்தடை ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக முக்கியம். இது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எந்த பிரச்சனையும் வராமல் ஈஸியாக ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பூலின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். பூலின் டேட்டா டைப்பை பற்றி அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். ஓகே, நம்ம இதோட இதை முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.